வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி மழைக்கு இதமான மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள். நியூஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட் ஆக்கிக்கணும் மசாலாவை. அதில் வறுக்காத வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம். அந்த 3 ஸ்பூனே இதுக்கு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருப்போம். அதையும் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அதுலேயே போட்டு தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருவோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமும் இப்படி தான் இருக்கும். வேணால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த மசாலா வேர்க்கடலையை போட்டு ஒரு கரண்டியில் எடுத்து போட்டுருங்க. கையில் போடாதீங்க, டக்கு டக்குன்னு மேலே தெரிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் எடுத்து வச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது பொரிகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நம்மளோட மசாலா வேர்க்கடலை கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த சவுண்டு கொஞ்சம் அடங்கும். அப்போ நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட மசாலா வேர்க்கடலை சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் குடிக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கையிலெல்லாம் படாது. நம்ம ஒரு கரண்டியால் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். கருவேப்பிலையை லாஸ்ட்டாக பொரித்து எடுத்து இதுக்கு மேலே போட்டுடலாம். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். சவுண்டு பாருங்கள், ரொம்ப கேட்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதாங்க நம்ம மசாலா வேர்க்கடலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.